ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஏஹெச் டேஞ்சர் எஃப்எஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லோன் ஒல்ஃப் தான் இப்போ போக போகிறோம். லோன் ஒல்ஃபில் அதே மாதிரி ஒரு ஹெட்ஷாட் மேட்ச் போக போகிறோம் டுவோவில். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் ப்ளஸ் பெல் ஐக்கானை ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம போடலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பெருசாக ஆகலாம் இந்த யூடியூப் சேனலில். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம லோன் ஒல்ஃப் போட்டிருக்கோம். ஹெட்ஷாட்டை தூக்கிட்டீங்களாடா? ஐயோ, எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லோனர்ஸ் ஹெட்ஷாட்டு போகிறது இல்லை. இப்போ கிராஃப்ட்லேண்டில் 3v3 போகலான்னு பார்க்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா 3v3 சொல்லிட்டாச்சு. ஸோ உள்ளே போயிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் தான் தூக்கியிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பிஆரும் நம்ம ரேங்க் ஆக்கிட்டானுங்க ஹீரோக்கிலேருந்து. 2 ஹீரோ கிடச்சனால நமக்கு எமௌண்ட் ஒன்று கிடச்சிருக்கு. 2 சீசன்லேயும் அடித்தனால, போன சீசன்லேயும் அடித்தனால ஒரு அமௌண்ட் கிடச்சிச்சு. நமக்கு எஸ்கேப் எடுத்துப்போம். ஸோ அப்புறம் நம்மளுடைய 10-14 எடுத்துட்டு சைலன்சர் பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாம் தொட்டு ரெண்டு பேர் வேறு இருக்காங்க. நம்ம பேர் இங்கே செம்மையாக லேக் இருக்குது. என்னோடைய ஃபோன் ஃபஸ்ட்டு இவனை முடிவு பண்ணுவேன். தெரியல இது அவனுக்கான இது எனக்கு பாட்டு இது சுற்றி ஒரு குழுவில் போட்டு இது சுற்றிட்டு போயிடும். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு டீம் வேறு எல்லோரும் செத்து போட்டானுங்க. இந்த மாதிரி குழுவில் எடுக்கிறான். திரும்ப ஒரு என்னை போட்டு தப்பான குழுவால் வேற உடைக்கிறானுங்க கேவலமாக. இதுவும் இங்கே ஒருத்தன் வந்துட்டான். எனக்கு பிடிக்காத கேரக்டர் சொல்லுவாரு. ஏன்னா இதுதான் போட்டாச்சு. அங்கே நின்று கூட எனக்கு எடுத்து அழுத்துறான். எங்கேருந்துடா வரீங்க? இது வேறு போய் சொல்லிடுங்க. வெட்டிகளில் நோடா சரி சரியாக அழுத்துறாங்க. ஐயோ, பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டே இருக்கு எனக்கு இன்டர்னில். பார்த்தீங்கன்னா நான் பண்ணி நம்மளை போட்டான். பார்த்தீங்கன்னா அதுவும் அதில் வேறு க்ளூவால் யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்குள்ளே போனால் அதனால இந்த மேட்ச் நம்ம வெற்றிகரமாக ஜெயிச்சுட்டு இருந்தாலும் சுற்றுறோம். அந்த யூஎம்பி பாட்டை நம்ம ஃபஸ்ட்டு முடிக்கணும். முடியாது இந்த மாதிரி நம்ம லைன் பண்ண மாட்டேங்கிறோம். இது போடு. நம்ம இவனை மட்டும் முன்னாடி போய் இவனை போடுவோம். பாட்டாக தான் இருக்கணும். முடிப்போம். ஸோ ஏற்கனவே ஒரு 2 பேர் நாக் ஆகிட்டானுங்க அவங்க டீமில்.
இந்த யூஎம்பி பார்த்து மட்டும் இருக்கான். ஐயோ அஸ்ஸாயா போட்டான்டா மண்டேலே ஒன்று. ஐயோ அடுத்து முடியாது ஓபி கில்லறோம் நான் நம்புகிறேன். ஏன்டா எல்லாம் அழுத்தி பிடிக்கும் நேரத்தில் கொஞ்சம் நார்மல் கன் எடுத்துருவாங்கடா. யூஎம்பி MP40 எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவான் எனக்கு எவ்வளோமா. அதான் நமக்கு பிடிச்சி தொலையாது அந்த மாதிரி பழக்கம். என்னடா பண்ணுற? ஐயோ என்னடா அதிகம் பண்ணுறாங்க என்னடா. பார்த்தீங்கன்னா சும்மா வேலை போட்டு போட்டு நான் பண்ணிக்கலாம். இவனும் அதே மாதிரி தான் நின்றுருக்கான். என்ன தான் பண்ணுறானுங்களோ 2 பேர் சேர்ந்துட்டு. எங்கடா பண்ணா அதுக்காகடா கேவலமாச்சு. கேம் பிளேயரும் எனக்கு போர் அடிக்கும். நானாக தெரியல காமெடி பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல்லாக வடக்க பசங்க தான் எல்லோரும். வடக்கனுங்க வந்தாலும் கொஞ்சம் கோலாக வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இல்லை. ஸோ அதான் நானும் ஒரு யூஸ் பண்ணி ஆடுறேன். நீங்கள் என்ன வேணால் நான் ஒழுங்காக ஆட போகிறேன். யாரும் அடிக்கடா எனக்கு போர் அடிக்குது. 2 பேரும் தடவி ஆட்டேன். அப்பாடா அடிச்சாண்டா ஓபி கில்லர் தேங்க்யூ. இந்த வெற்றிகரமாக தோக்கலை வேணுமா ஜெயிச்சு இந்த ரவுண்டு தப்பாட்டு நம்ம அடிக்க முடியல. பாடவே மாட்டேங்குதியா? பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட்டு மண்டேலே போடுங்க. சுவிட்ச் பண்ணலையா? இவங்க வேறு அங்கங்கே ஓடி சாவடிப்பாங்க. ஸோ இவங்கிட்ட நம்ம விளாடுறது ரெண்டாவது ஓடிக்கிட்டே இருக்காங்க. எந்த சைடு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிக்கலாம் எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த மாதிரி பாட்டம் இருக்குதாங்க. இல்லைடா எங்கடா ஓடுறேன் பாட்டி சூப்பை போட்டு மட்டும் படம் அவன் மிச்சம் எங்கள் டீம் விட்டு. ஸோ வெற்றிகரமாக நம்ம ஒரு 2 கில் வச்சுருக்கோம். ஆனால் டேமேஜ் பக்காவாக போயிருக்கு. நம்ம வச்சுருந்து ஒரு கரெக்டான ஒரு ஃபார்ம் ஆடுறானுங்க. இன்னொருத்தவனுக்கு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு பேசணும். போட்டால் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய கரெக்டாக இருக்கும். இவன் ஓடியே சாதிக்கும். ஒரு வந்துட்டு அப்போ கொண்டு முடிச்சுட்டு ஸோ இவங்களுக்குலாம் அந்த சைடு தான் இருப்பாங்க. ஆமாம் அடிக்கிறவங்க எப்படி சுற்றுறேன் என்னடா பண்ற? சொல்லி நம்ம டீம்மேட்டே மொத்தம் நம்ம ஒரு 4 கில் அடிச்சுப்போம். இந்த மேட்ச்சில் எல்லாமே எஸ்கேஸில் தான் போடுது. எஸ்கேஸ் தான் அடிக்கணும். 199 போனாலே எனக்கு செம்ம விருப்பாகுது. ஏன்னா அதுவும் அதை கண்ணாடி இருக்குது. வேறு மறந்து போயிடும். 5 கிலோ அடிச்சாச்சு ஒரு இல்லையா
பார்த்தீங்கன்னா எத்தனையோ நம்ம டேப் அடிக்கணும். எவ்வளோ முடிச்சாச்சு. அவன் பாட்டு அவன் கிடக்கான். இன்னொரு சாங் முடிச்சாய் ஆகணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீட் ஆச்சு. ஒரு பார்த்தீங்கன்னா அழுப்புறான் யார் கடம்பு நல்லா நம்மளை வந்து பிரிக்கிறாங்க 2 பேர் சேர்ந்து. ஸோ அடிச்சிட்டான்யா. சரி நமக்கு இங்கே பாருங்களேன் முக்கையாக வராங்கய்யா. ஐயோ எனக்கு பார்த்தாலே எரிச்சல் ஆகுது நம்மளெல்லாம். நம்ம தான் இப்போ டாப்பில் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம் நம்ம தான் டாப்பில் இருக்கோம். ஸோ இன்னும் இருக்கீங்க இந்த மேட்சை பார்த்துட்டு ரொம்படா பார்க்கணும். ஏன்னா நான் நல்லா தான் போடுவேன் ஓரளவுக்கு வந்து ஜெயிச்சாட்டு. இந்த பாருங்க கண்ணாடி பாட்டில் உடம்பு எனக்கு அவனை தான் டார்கெட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒரு ஹெட்ஷாட்டை போடு. மட்டும்தான் அவங்க லேக் அடிக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு நம்ம வின்னர் ஆச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த ஒரு நேரத்தில் ஓரளவுக்கு ஆடி இருக்கோம். ஓரளவுக்கு எடுத்து போது அங்கே 2 பேரும் நம்ம மட்டும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா போல இருக்கு. ஏன்னா இன்னும் 3 பேர் இருக்கும். மட்டும்தான் இருக்கும். நார்மலாக தான் இருந்திருக்கோம். ஏன்னா எல்லாம் ஆஃப்லைன் போயிடுறானுங்க. ஸோ வீடியோ பார்த்தவங்களுக்குள்ள